ட்ரெண்டிங் வீடியோ பண்ணும் போதெல்லாம் ஒரு சில ஆபத்துக்கள் நமக்கே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஷெஃப் தீனா சார் சொன்ன அந்த பிரியாணிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஒரு ரெசிபி நான் போட்டிருந்தேன். அந்த வெறும் வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாம் எண்ணெயில வறுத்து சாப்பாடுல செஞ்சு சாப்பிட்றது. அது நிஜமாவே நல்லா இருந்தது. நான் நல்லா சொல்ல மாட்டேன். பட் அதனால வந்து விளைவு தான் இது. அந்த தக்காளி போடும்போது டக்குன்னு வந்து தெரிச்சிருச்சு. இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒண்ணுமே பண்ணல, ரொம்ப சின்ன விஷயம். தெரிச்ச உடனே தண்ணியில ஒரு செகண்ட் காட்டிட்டு நம்ம வீட்டுல கோல்கேட் பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை போட்டுட்டேன். கோல்கேட் பேஸ்ட் போட்டதுனால என்னன்னு தெரியல, இது நல்லா சப்சைட் ஆயிடுச்சு. அதாச்சும் இப்ப நான் அவ்வளோ சூடான எண்ணெய், ஏன்னா லாஸ்டா தான் நான் வந்து தக்காளியை போட்டு அதை வதக்கினேன். ஸோ அந்த சூட்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா போட்ட உடனே எனக்கு கொப்பளமே வரல. இந்த பாருங்க 1 2 3 இது முன்னாடி பட்டது 1 2 3 இந்த 3 இடத்துலயுமே எனக்கு எண்ணெய் தெரிச்சுது. அவ்வளோ சூடான எண்ணெய் தெரிச்சுது. தெரிச்சதுலயுமே உடனே எனக்கு கொப்பளமும் ஆகல. இப்ப வரைக்குமே நேற்று பண்ண இன்னி வரைக்குமே அது கொப்பளம் ஆகல. ஸோ இது வந்து என்ன தெரியுது, பட்ட உடனே பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபார்மசி போய் மருந்து வாங்கி போடுறதெல்லாம் அது உங்க விருப்பம்.